உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க பெரியப்பா. சினிமால நடிச்சீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடி அப்படியே சம்பளம் கொட்டுமே. என்ன கையல் வேண்டாம். என்னது நான் நடிக்கிறேனா? தோ இப்போ ஒரு மாதிரியா மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்கல்ல, இதுவும் நடிப்புதான். எங்களை அசிங்கப்படுத்தி உங்க காலடியில விழ வைக்கணுங்கிற கேவலமான எண்ணத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி எங்க மேல பாசத்தை காட்டுற மாதிரியே அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க. நான் இதத்தான் சொன்னேன். தள்ளிடா. எப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுற பாரு காமாட்சி. நீ அப்படியே ஓரமா நின்னு வேடிக்கை பாத்துட்டு என்ன இல்லக்கா நொல்லக்கான்னுகிட்டு. மனுஷன் ராத்திரி நேரம் கூட பாக்காம தேவிக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு வீட்டுக்கு வந்தா எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற பாரு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. நீங்க கிளம்பலாம். பாரு பாரு எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாரு. 1000 தடவை நீங்க என்கிட்டயே சொல்லிட்டீங்க. போர் அடிக்குது. புதுசா வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லுங்க. கையில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டு பிரச்சனையை பெருசா. யாருமா? நானா பிரச்சனையை பெருசாக்குறேன்? நம்ம குடும்பத்து பிரச்சனையை பெருசாக்கி விடுறதே இவர்தான். இவரும் இவர் சம்சாரமும் எங்க இருந்து பிரச்சனையா ஆரம்பிச்சாங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுடி, சொல்லு. என்ன சொல்றேன்னு பாப்போம். சொல்றேன். ஏன் பெரியப்பா, தேவிக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டதும் நீங்க நேரா தேவிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கணும். எதுக்காக வேதவள்ளி மேடம்க்கு போன் பண்ணி இங்க வீட்ல நடந்த சண்டைய சொல்லி எங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சீங்க? அப்படி அவங்க கிட்ட வீட்ல நடந்த சண்டைய சொல்லணும்னு என்ன அவசியம்? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க பெரியப்பா. வேதவள்ளி மேடம் முன்னாடி எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணும், அவங்க தேவி கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதானே உங்க பிளானு? போதும் நிறுத்து. வேதவள்ளி என்ன வேற யாரோ வா? தேவிக்கு மாமியாரா வரப்போறவங்க. இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோம்னா அத அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? அப்படி சொல்லாம விட்டா அவங்க உன்னையும் உன் அம்மாவையும் ஏன் என்னையும் இவரையும் தப்பா நினைக்க மாட்டாங்க? என்னமோ ரொம்ப அறிவா பேசுறதா நினைச்சு உளறி கொட்டாத. பேச தெரியலன்னா அமைதியா நில்லு. எனக்கா பேச தெரியல? பின்ன சரி, இருந்துட்டு போட்டும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க தேவிக்கு அடிபட்டதை சொல்ல மட்டுமா வேதவள்ளி மேடம்க்கு கால் பண்ணி? ஆமா, அதுக்கு பண்ணாம வேற எதுக்கு பண்ணாங்களா? தேவியோட கல்யாணத்தை நிறுத்த. கையில எப்படி உன்னால வாய் குசாம இப்படி எல்லாம் பேச முடியுது? நாங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பியா? நாங்க எதுக்கடி தேவி கல்யாணத்தை நிறுத்த போறோம்? அதுல எங்களுக்கு என்னடி லாபம்? இத பாரு கையல், இதெல்லாம் இருங்க. இதுக்கு அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க நானே சொல்லட்டுமா? உங்க பெரியப்பா மட்டும் இல்லனா நீங்க எல்லாரும் நடுத்தருவுல தான் நிக்கணும். தம்பி குடும்பம்னு ஓடி வரதுனாலதான் உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா இளக்காரம் ஆயிடுச்சு. வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் புருஷனையும் என்னையும் கஷ்டப்படுத்துனீங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. அதுக்கு உடனே இவரு வீடு வடிவு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. கூட பிறந்த தம்பி குடும்பமாச்சே, நானும் எல்லாத்தையும் பார்த்து கவனமா செஞ்சாலும் கையில அதுல ஒரு தப்ப கண்டுபிடிச்சு என்ன அசிங்கப்படுத்ததான் செய்வா. இது வழக்கமா நடக்கிறது தானே. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கையில என்ன புரிஞ்சுப்பா. அப்ப ஓடி வந்து பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு காலை புடிச்சிட்டு கதறுவா. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல வடிவு. அதுக்கு உடனே நீங்க எங்க விடுங்க. இதுங்க சரியான நன்றி கெட்ட குடும்பம். உங்க தங்கமான மனசு இவங்க யாருக்குமே புரியாது. தம்பி குடும்பம்னு தவிச்சிட்டு ரோட்ல நின்னுட கூடாது, நீங்க வளர்த்த விடணும்னு நினைச்சீங்க. இதுங்க எல்லாம் வளர்ந்து வந்து நம்மளையே கேள்வி கேக்குதுங்க.
நம்மள அவமானப்படுத்தின இந்த கயல் முகத்துல நம்ம முழிக்கவே கூடாதுங்க. மொத்தமா தலை முழுகிடலாம். வாங்க போலாம். ஏய், ஏய் காமாட்சி, உன் பொண்ண பேச வச்சுட்டு நீ வேடிக்கை பாக்குறியா? எங்க தயவு இல்லாம நீங்க எப்படி வாழ்ந்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். நீ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். வாங்க போலாம். ஏய், இதுதானே ரெண்டு பேரும் சொல்ல போறீங்க? எனக்கு கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு பெரியம்மா. ஏய், போதும் நிறுத்துறி. வீட்ல திரும்ப பிரச்சனை வேணா நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். நீ பெரியப்பாவையும் பெருமையாவையும் ஓவரா கிண்டல் பண்ற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். ஏய், வாய மூடு. இவங்க நம்மள நசுக்கி எறியணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. நீ போதைக்கு அடிமை, அவங்க 5-10 கொடுத்து உன்னை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. உன்னை நான் அப்பாக்கு சமமா வச்சு பேசினேனே, நீயும் ரொம்ப உருகுனியே. அந்த நிமிஷம் தான் உன் மரமண்டையில இருக்குமா? அதுக்கப்புறம் நீ வழக்கம் போலதான் இருப்ப, அப்படிதானே? கேட்க கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டு நீயும் சீரழிஞ்சு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து நானும் எவ்வளவு தண்டா பொறுத்து போறது. தேவியோட கல்யாணத்துல உன்னை சபையில மணவரையில அண்ணனா மூத்தவனா நிக்க வச்சு அழக பாக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன்னு அடிக்கடி நீயே சொல்லிட்டு இருக்க. ஏய், போதும் நிறுத்துறி. தேவியோட கல்யாணத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இருந்திருந்தா நீ ஹாஸ்பிடல்ல குடிச்சிட்டு வந்து அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க மாட்டல்ல? ஏய், இத பாரு. நான் குடிச்சிட்டு பண்றதே குத்தி காட்டிக்கிட்டு இருக்காத. அந்த புடி பையன் விக்னேஷ் என்ன அடிச்சான். அதனால பதிலுக்கு நான் அடிச்சேன். ஏய், குடும்பத்துல நடக்கிற எதார்த்தமான சண்டை தானே இது. அதை விட்டுட்டு பொறுப்பு இல்லாதன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பெரியப்பா மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு அதுக்கு நியாய வியாக்கியானம் பேசாத, எரிச்சலா இருக்கு. தேவியோட கல்யாணம் நல்லபடியா நடந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது என் அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, என் அப்பனா இருந்தாலும் சரி, என் அப்பனோட அண்ணன் பெரியப்பனா இருந்தாலும் சரி, அந்த பெரியப்பா பெரிய சுப்பனா இருந்தாலும் சரி, நான் சும்மா விடவே மாட்டேன். என்னங்க, அவன் நம்மள தாங்க மிரட்டுறா. ஆமா தாயே, நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு, அவ கல்யாணமாச்சு. நாங்க எதுக்குமே இனிமே வரமாட்டோம். நீ உன் குடும்பத்தை வச்சே எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஏங்க வாங்க போலாம். பெரியமா, பெரியமா, ஏய், பெரியமா. தள்ளுடா. பெரியமா, சொன்னா கேளு நான் பெரியமா. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத பாரு காமாட்சி, வாசல் வரைக்கும் வந்து என்ன சமாதானப்படுத்துற மாதிரி அழுது நடிக்காத. என்னங்க வாங்க போலாம். நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பெரியப்பா, மாமா, பெரியப்பா, பெரியப்பா, மாமா, பெரியப்பா. தயவு செஞ்சு போகாதீங்க. ச்சே, ச்சே, இவளுக்கு இதே வேலையா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வீட்ல இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே யாரும் மூர்த்தி கிட்ட பேசவே கூடாது. நான் சொன்னதை மீறி யாராச்சும் அவங்க கிட்ட பேசுனா அவங்களுக்கும் அதே தண்டனை தான். கயல், யாருமே அவங்க கிட்டயும் பேச மாட்டாங்க, சொல்லிட்டேன். மா, உன்னதான் கேக்குறேன். பா, காபி போட்டு எடுத்துட்டு வா. மா, உனக்கு தன மாதிரி காது அவுட் ஆயிடுச்சா? கேக்குறல, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வாய் திறக்க மாட்டல்ல? ஏய் ஆனந்தி, ஒரு கேவலமா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. போடி. ஏய், உன்னை தாண்டி சொல்றேன். போ. தேவி, நீயாவது ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா. ஏய், ஏய் அன்பு, ஏய் என்னடா யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க? ஏய், உங்ககிட்ட தானே கேக்குறேன், என்னாச்சுடா எல்லாருக்கும்? ஏய்,
பேசிக்கிட்டு இருக்க பெரிய இவன் மாதிரி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கா? டேய் 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 வீட்ல இருக்கிற எல்லாரும் லூஸ் ஆயிட்டாங்களா இல்ல மௌன விரதம் இருக்காங்களா? அப்படி இருக்காதே. இதுங்களால பேசாம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதே. ஏ கையல், வீட்ல இருக்கிற யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, என்னன்னு கேள. இன்னும் மாத்திரை சாப்பிடலையா? குடு. இந்தாக்கா. இது மத்தியானத்துக்கு மட்டும். ஏய் கையல், உன்கிட்ட தான் கேக்குறேன். மா டிஃபன் ரெடியா? எடுத்து வச்சிட்டேன். இதோ வரேன். நீர் நானே போட்டுக்கிறேன். ஏய் ஏய் ஏன் யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க? நேத்திக்கு நம்ம அப்படி என்ன பண்ணோம்? இனிமே யாரும் மூர்த்தி கிட்ட பேசக்கூடாது. ஐயோ, நேத்திக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டல்ல. அனுக்குட்டியே அனுக்குட்டியே, ஓவரா சீனை போடுறாங்க. அவங்க பேசலாம், எனக்கு என்ன? என் தங்கம், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும், அப்பாக்கு அது போதும்டா. சரியா? சொல்லுமா. டேய், என்னடா அப்பாவை பார்க்க மாட்டேங்கிற? என்னது இது? கையல் அத்தை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் ஏய் அனு, இங்க இருக்கிற யாரும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? தேவி, நீ என்கிட்ட பேச மாட்டல? பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க எப்படி என்கிட்ட பேசாம இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒருத்தி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? பாக்குறேன்டி, நீங்க பேசலனா என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட அன்பா பேச ஆள் இருக்கு. ஆள் என்ன, ஒரு குடும்பமே இருக்கு. நான் அங்க போய் பேசிக்கிறேன். அதே மாதிரி நீங்களா வந்து பேசுற மாதிரி நான் பண்ணல. என் பேர் மூர்த்தி இல்ல. மா, ஆ, தினம் தினம் தேங்காய் சட்னியா அரைக்காதமா. தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னின்னு மாத்தி மாத்தி அரையேன். சரி கையல். வீட்டுல நான் தான் பெரியவன், எனக்கு யாரு மரியாதை கொடுக்கலாம். சரி, அந்த கையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லி பெத்த தாயில இருந்து நான் பெத்த அணு வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. பெரியமா, இப்படி யாருமே என்கிட்ட பேசலன்னா அப்புறம் நான் யாருக்கிட்ட தான் பேசுவேன்? தனியா பேசினா பாக்குறவங்க என்ன லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? பெரியப்பா, நீங்க வாங்க பெரியப்பா, உடனே கிளம்பி வாங்க. வந்து ஏன் மூர்த்தி கிட்ட எல்லாரும் பேச மாட்டேன்றீங்க? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? யாரும் பேசலன்னா அவனுக்கு போர் அடிக்கும். அதனால எல்லாரும் அவங்ககிட்ட போய் சாரி கேட்டு பேச ஆரம்பிங்கன்னு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேளுங்க பெரியப்பா. என்ன பெரியப்பா இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க பெரியப்பா, வாங்க. விடுறா கைய. ஏன்டா எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிற? இல்ல பெரியப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்? நாய் முடுறா. இவர் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, இவர் குடும்பத்தாளுங்க ரஷ்ய அதிபருங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா நீங்க அப்படியே நாட்டு வளர்ச்சியை மேல கொண்டு வந்துருவீங்க பாரு. ஏய், சரியான தோல் வாயா இருக்கியேடா. உனக்கு வாயே வலிக்காதா? வந்ததுல இருந்து சொன்னதையே சொல்லி சொல்லி அப்பப்பப்பப்பா என் காதை புளிச்சு போச்சு. இந்த பாரு,
அவங்க பேசினா என்ன பேசலனா என்ன, நீ போய் உன் வேலையை பாரு. போ போ போ. என்ன பெரியமா இப்படி சொல்லிட்டீங்க? யாருமே பேசாத வீட்டுக்குள்ள நான் எப்படி பெரியமா போறது? ஐயையே. நான் பேசாம இங்கே இருந்துறேன். ஆ, ஐயோ. என்னங்க? ஐயோ ஏய் ஐயோ, எந்திரடா. இவன் கூட- டேய் மூர்த்தி, உனக்கு ஊனா இங்க தங்கிக்கிறேன்னு சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதடா? அவளுங்க யாரும் பேசலனா கூட பரவாயில்ல, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு போ. பெரியமா என்னோட வீடு இதானே பெரியமா? ஐயோ, எந்த நேரத்துலடா நீ பிறந்து தொலைச்ச? என்ன இப்படி இம்சை பண்றியேடா? உங்க அம்மா வீட்டை விட்டுட்டு வந்து இங்க இப்படி பாடா படுத்துறியடா? கிளம்பு கிளம்பு விடுங்க விடுங்க கிளம்பு, விடுங்க கிளம்பு, விடுங்க போ. பெரியமா விடுங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் போக மாட்டேன். இல்ல இங்கே நான் இருந்துறேன். அப்படி இல்லையா செத்து போயிடுறேன். சொல்ற செய்ய மாட்டேங்கிறியே. என்ன பெரியமா இப்படி பேசிட்டீங்க? சுப்பிரமணி, நான் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா அதை செஞ்சிடுறேன்னு சொல்றியே தவிர ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறியடா. சின்ன புள்ள மாதிரி அந்த செல்போனையே நோண்டிக்கிட்டு இருக்கியடா. என்னடா நீ? என்ன வேலைமா? அதான் அது அது கால் வலிக்குதுன்னு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னனே, ஓ. மறந்துட்டியா? அம்மா சாரிமா, ஆ. வேலை பிஸில சரி. மறந்துட்டேன். இதோ இப்போ நம்ம கேட்டரிங் ஆபீஸ் போறல, வரும்போது வாங்கிட்டு வாங்கிட்டு வா. கிளம்பு 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 கிளம்பு, சரிம்மா. வாங்கிட்டு வா. ஐயோ அப்பா. டேய், தட்டி மாடு மாதிரி வளர்ந்திருக்கேடா. பெரியம்மா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு. பெரியம்மா. கூப்பிட்டியாப்பா? நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பெரியமா. நீங்க என்னதான் சாக சொல்றீங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன் பெரியமா. ஐயோ, நீ என் புள்ள மாதிரிடா. உன்னை போய் நான் அப்படி எல்லாம் சொல்லுவேனா? பெரியப்பா இப்ப என்னதான் பண்றது பெரியப்பா? இங்கே இருக்கவா இல்ல அங்க போகவா இல்ல மொத்தமா மேல போகவா? ஏய், நான் சத்தியமா சொல்றேன்டா, காமாட்சி உன்னை பெத்ததுக்கு 1 கிலோ அரிசியை பெத்திருந்தா பொங்க வச்சு தின்னு இருக்கலாம். பெரியப்பா அப்புறம் பேசிக்கலாம் ஏய், பெரியப்பா. இருடா, முக்கியமான போன்டா. பெரியமா ஈஸ்வரி, ஆர்த்தி நான் சொல்றதை நீயாவது. சொல்லுங்க சம்பந்தி. எங்க இருக்கீங்க சம்பந்தி? வீட்ல தான் இருக்க சம்பந்தி. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சம்பந்தி. இந்த விஷயத்த போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரி சம்பந்தி, உடனே வரேன். ம், சரி. என்ன சம்பந்தி, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? போன் பண்ணி வர சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையா? சம்பந்தி, என்னன்னு சொல்லுங்க. அந்த கையில என்ன பண்ணலாம் சம்பந்தி? அவ என் புள்ள வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறா. ஓ, கயலை பத்தின விஷயம் தானா? என்னன்னு கேட்டு எரியிற விளக்குல லிட்டர் கணக்குல எண்ணெய் ஊத்த வேண்டியதா? கயல் என்ன பண்ணா சம்பந்தி? இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் அந்த கையில் அடங்க மாட்டேங்கிறாளே சம்பந்தி. என் புள்ள கிட்ட என்னென்னமோ பேசி அவனை நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். ஆர்த்திக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவ பயங்கரமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சம்பந்தி சொல்றீங்க? கயல் அப்படி என்ன பண்றா? எழில் என்கிட்ட வந்து, அம்மா நான் இனி கையல் கிட்ட பேசல, பார்க்கல, அவளை பத்தி நினைக்கல. அதே மாதிரி எனக்கும் ஆர்த்திக்கும் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற கல்யாணத்தை நிறுத்துங்க. உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யாத மாதிரி எனக்கு பிடிக்காததை நீங்க செய்யாதீங்கன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு போறான். என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அவனா பேசினதே கிடையாது. எல்லாமே அந்த கையலோட வேலைதான். நீ போய் உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுன்னு நல்லா அவனோட மனச மாத்தி அமைச்சிருக்கான். இது வரைக்கும் என் பையன் என்கிட்ட இவ்ளோ அதிகாரமா பேசினதே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படி அவன் முடியாதுன்னு சொன்னா கூட நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசின உடனே ஒத்துப்பான். ஆனா இந்த கையலால
எழில் அவனோட கல்யாண விஷயத்துல ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அவனை சொல்ல வச்ச அந்த கயலை நான் ஏதாவது பண்ணணும் சம்மந்தி. உங்க தம்பி பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்னையே கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ என் பையனோட வாழ்க்கையே கெடுக்க நினைக்கிறானா? என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பண்ணிடுங்க. கையால நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணிக்கங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, அவ என்னையே அசால்ட்டா தூக்கி லாக்அப்ல வச்சவன்னு. உங்களுக்கு அவ மேல எவ்வளவு கோபமும் வெறியும் இருக்கோ அதை விட முன்ன பின்ன குறை இல்லாம எனக்கு இருக்கு. சம்பந்தி, கயல் ரொம்ப நெஞ்செழுத்தக்காரி. அவளுக்கு உங்க பையன் கிடைக்கலங்கிற கோவத்துலதான் என் பொண்ணு ஆர்த்திக்கும் எழில் மாப்பிள்ள கிடைக்க கூடாதுன்னு இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எங்க அடிச்சா எப்படி கதறுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சம்பந்தி. என்ன அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அடிச்சதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவ இவ்வளவு தூரம் என் பையனோட மனச மாத்திர அளவுக்கு வந்திருக்க மாட்டான். அன்னைக்கு நான் அமைதியா விட்டதுனாலதான் பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சீக்கிரமா அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சம்பந்தி. அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல சம்பந்தி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மூளையை போட்டு கசக்குனா போதும். அந்த கயலை என்ன பண்ணணும்னு பக்காவா ஒரு ஐடியா வந்துரும். அதை அப்படியே போற போக்குல அமல்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அது என்னன்னு யோசிங்களேன்.